Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். இப்போ நீங்க சொன்னீங்களா எண்டாமோனே, அதில் அதோட அவர் சொல்லுவார், நான் திரும்பணும், அதோட முடிஞ்சது ஷார்ட். ஆனால் திரும்பும் பொழுது அப்படின்னு அதை நான் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறேன்ல, எங்கே தப்பாக போச்சு, எப்படி இந்த விஷயம் அவருக்கு அப்படி கனெக்ட் ஆச்சுன்னு. நீங்கள்லாம் கேரளா கரெக்டா என்னமோ அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு என் பொண்ணு ஃபோனை வச்சுட்டு போகும், ஒன்றா பெற்றதுக்கு இந்த ஐஃபோன் தான் மிச்சமா அப்படின்பேன். அப்போ எல்லாருமே சிரிச்சுட்டாங்க. பட் அது இதில் இல்லை. அது என்னென்னா நம்ம ஃபன் பண்ணணும்னு சொல்லி ஃபன் பண்ணுறோம். இவ்வளோ மெச்சூர்டான ஒரு ஃபிலிம் மேக்கிங், ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு எல்லா கேரக்டர்ஸுக்கும் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து ஒரு கதையை எழுதி டைரக்ட் பண்ணணும்னா நீங்கள் லைஃப்பில் நிறைய அடிபட்டுருக்கணும், நிறைய பெயினை கிராஸ் பண்ணி வந்துடும். நான் அப்போ பேசும்பொழுது சொன்னேன், தம்பி உன் லைஃப்பில் என்னதான் நடந்தது, நீ இவ்வளோ மெச்சூர்டாக இருக்க, நமக்கு ஒர்க் பண்ணும் பொழுது தெரியுது, பட் டோட்டல் படம் பார்க்கும்பொழுது அது வேறு ரேஞ்சில் இருக்குது. நம்ம வெறும் பப்ஜி விளையாடிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸையும் பார்க்குறோம். அட் த சேம் டைம் இந்த சைடு வரும்பொழுது அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குது. எங்கே பயமாக இருக்குன்னா, டேய் நீ 24 வயசு 25 வயசுலேயே இப்படி படம் பண்ணிட்டீங்கன்னா 40 வயசில் என்னடா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். படத்தில் கமலேஷ் பண்ணது அண்ணன் லவ் ஃபெயிலியர்னு இருக்கும்போது டான்ஸ் ஆடுவாங்கல்ல. ஆமாம், ஐ லவ் தட். அது செம. அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் ஆகட்டும், ஹீஸ் ரியலி தேட் ஃபன். அதே மாதிரி அவன் என்ன சொல்லுவீங்க, உங்களை கிண்டல் பண்ணு நினச்சிட்டானா உங்களை கிளின்னு கிழிச்சிருவான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸு, ஒரு ஹைட்டுக்காவது மரியாதை கொடுறா, வயசுக்கு தான் கொடுக்க மாட்டேங்கிற, ஹைட்டுக்காவது கொடுறான்னா கேட்க மாட்டான். ராகவன் ஆர் ராகவன் சார், அது நீங்கள் சொல்கிறப்ப இன்னும் பவராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளே பண்ண வைட்டல் ரோல்ஸில் இது கண்டிப்பாக பேசப்படுற ஒரு ரோல்ஸ் இன்னும் ஃபார் டெக்கேட் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? லைக் நாங்கள் பயங்கரமாக ரசித்தோம். நீங்கள் அஸ் அன் ஆக்டர் நிறைய வேர்ஷன்ஸ் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி பக்ஸுக்கு ஆர் ராகவன் எப்படி முக்கியமானவர்? பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டைரக்டர் ஜூம் காலில் கதை சொன்னாப்புல, ஃபுல் கதை. அது கதை ஆரம்பித்து போகும்பொழுதே தெரிஞ்சிச்சு இது ஒரு ரொம்ப சென்சிபிளான ஃபன் ஃபில்லிங் மூவி. ஆனால் எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது கிளைமேக்ஸ் தான். சரி, இந்த கதையை ஆரம்பிச்சிட்டிங்க, இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது, ஓகே, இவ்வளோ பிளே இருக்குது, அதெல்லாம் ஃபைன். ஆனால் இந்த கதையை எப்படி முடிக்க போகிறீங்க, அதில் என்ன பீக் அடிக்க முடியும். அப்புறம் கிளைமேக்ஸ் சொல்லும் பொழுது இது கண்டிப்பாக நல்ல படம், ஹாப்பியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. ஒர்க் பண்ணும் பொழுது வி என்ஜாய்ட் அ லாட். ஏன்னா கேஸ்டிங்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஃபேஸஸ். இப்போ எனக்கு ஒய்ஃபாக கேரக்டர் பண்ணியிருப்பாங்க சௌந்தர்யா, பொண்ணு கேரக்டர் யோகலட்சுமி பண்ணியிருப்பாங்க, அப்புறம் மிதுன் ஆவேஷத்துலேருந்து வராங்க. ஆமாம், அவர். ஸோ எல்லாமே இப்போ கமலேஷ் பார்த்திங்கன்னா 23 படம் பண்ணிட்டாவன், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டு. ஓகே, டான்ஸ் பண்ணுவோம், அவ்வளோ மல்டி டேலண்டட். அது நீங்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஆன் த ஸ்பாட் என்ஜாய் பண்ணிட்டோம். அண்ட் சசிகுமார் சார், சிம்ரன் மேம், 2 பேருமே டார்லிங்ஸ், ஜெம். அண்டு டீமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன பசங்க. ஆக்சுவலாக பார்த்தா 24-25 இயர்ஸ் தான். பட் அந்த கிராஃப்டில் இருக்க மெச்சூரிட்டி, இந்த கதையை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங், அந்த விஸ்டம் இருக்குல்ல, அது அவங்கக்கிட்ட இருந்தது. ஓகே. இப்போ கேமராமேன் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபாக்ஸின் கூடுவோம், அரவிந்த். அவர் நைட் ஷூட் பண்ணுறோம், அந்த மொட்டை மாடி சீனு 2 மணிக்கு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா லைட் பண்ணிகிட்ருக்காரு. இளையராஜா சாரோட பழைய சாங்கை போட்டு விட்டு அப்படியே உட்காந்துட்டு லைட் பண்ணிகிட்ருக்காரு. தட் இஸ் த கைண்ட் ஆஃப் என்ன சொல்லுங்க, ஒரு ரசனை. இந்த ஒர்க் ஸ்பேஸே கொஞ்சம் நல்ல ஆம்பியன்ஸில் செம இதுவாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி செம வைப் அது. ஓகே, அப்படி ப்ளசண்ட்டாக தான் இருந்தது. அண்ட் $1 மில்லியன் மூவிஸ் பொறுத்த வரைக்கும் யுவராஜ் சார், அவரோட சாய்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ், அவரோட என்ன சொல்லுங்க எக்ஸிக்யூஷன், அதில் முக்கியமாக ஹரிஷ்ன்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலாக ரைட்டர் அண்ட் டைரக்டர், ஈபியாக வேலை பார்த்தாங்க. அவர்
அதில் மேனேஜராக வந்து நாகராஜன் அண்ணன் வேலை பார்த்தாங்க. அவங்க சூப்பர் குட் ஃபிலிம்லலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள். இவ்வளோ பேர் அந்த படத்துக்கு பின்னாடி இருக்காங்க. அவ்வளோ ப்ளசண்ட்டாக நடந்தது. மேஜிக் என்னென்னா, இந்த படம் பிளஸ்டுன்னு எங்களுக்கு வந்து ஷூட்டிங் டைம்லேயே தெரியும். ஏன்னா நவம்பர் டிசம்பரில் ஷூட் பண்ணுறோம். ஃபோர்காஸ்ட் படி வந்து ஹெவி ரெயின் சொல்லியிருக்காங்க 9 to 9. ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் அந்த கிளைமேக்ஸில் வந்து போலீஸ் வந்துட்டு போகும்ல, அதை வெளியில் ஷூட் பண்ணுறோம். கேட்டால் என்னங்க ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வச்சுருக்கீங்க, அவுட்டோரில் ஷூட் வச்சுருக்கீங்க, அந்த டைம் வேறு மழை வந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி எல்லாரோட டேட்ஸை மொத்தமாக வாங்குறதுக்கு இன்னும் 1 மாதம் தள்ளி போயிடும், ஓகேவா அப்படின்னா வாங்க பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மூடில் தான் இருந்தாங்க. அப்படி தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக போனால் கரெக்டாக போகிறோம், க்ளவுடியாக இருக்குது. அந்த சீனை ஷூட் பண்ணுறதுக்கு நல்ல லைட்டிங், நேச்சரே ப்ளஸ் பண்ணுது. ஈவினிங் 5:30 5:45 பேக்கப் சொல்லி அடுத்த செகண்ட் தூறல் போடுது, மழை பெய்யுது. நேச்சரே ப்ளஸ் பண்ணுது. இது நல்லா இருக்கே சார். ஆக்சுவலாக கரெக்டாக அந்த ஓகேயான டேக் ரேப் பண்ணதுக்கு அப்புறமா பேக்கப்னு சொன்னால் அடுத்த செகண்ட் மழை பெய்யுது. பாசிட்டிவ் சைன். சினிமாவில் கூட கியூவில் நடக்காது, 4-5 டேக் போகும். ஸோ அதுவே ஒரு பிளெஸிங்கான சைன் இல்லை ஆக்சுவலாக. கரெக்டாக ஓகே ரேப் பண்ண மொமெண்ட்டே வந்து ஓகே ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இதை எண்ட் பண்ணியிருப்பீங்க அழகாக. ஸோ நாங்கள் நிறைய சீன் ரசித்தோம் சார் படத்தில். லைக் சசிகுமார் சார் கிட்ட நீங்கள் வந்து அவர் மலையாளி நினச்சி மலையாளமில் பேசுகிற சீனாக இருக்கட்டும், முள்ளிக்கிட்ட பேசுகிற சீனாக இருக்கட்டும், மொட்டை மாடி சீனாக இருக்கட்டும், உங்களுக்கு எது சார் ஃபேவரெட்டு முடிக்கிறப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியில்? மிதுன் வந்து கறி வைப்பான்ல என் பொண்ணு தட்டில், அப்போ நான் முறைச்சி பார்ப்பேன். அப்போ அவனுக்கு ஃபீலிங் சரி அவருக்கு ஒன்று வச்சிடும் அப்படின்னு சொல்லி பார்ப்பான். அதுக்கு நான் கொடுக்குறேன். அதே எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஓகே சார், அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட். எங்களுக்கு நாங்கள் டக்குன்னு அதுவும் ப்ரொமோவாகவும் நிறைய ரிலீஸ் ஆயிருந்தது. எடா மூணேன்னு கேட்குறப்ப சசிகுமார் சார் வந்து அவர் இன்னசென்ட்டாக கேட்பாரு, சார் என்ன சார் நீங்கள் டக்குன்னு இந்த கெட்ட வார்த்தை பேசிட்டீங்க, நீங்கள் அதை உள்வாங்கிட்டு நடித்தது இயல்பாக இருந்தது. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அப்படி தானே இருக்கும். ஏதோ ஒரு வார்த்தை பேசி என்னடா டக்குன்னு இப்படி பேசிட்டேன் அப்படி பேசலன்றது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட் மேபி இந்த ரைட்டிங்கில் நீங்கள் படித்து அதை எக்ஸிக்யூட் பண்ண மூமெண்ட் எப்படி இருந்தது சார்? ஸ்பாட் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக அதை என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக அதான் என்ன சொல்கிறேன்ல, இப்போ இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு, இது ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அப்படி பார்த்தா அந்த படத்தை ரீக்ளைட் பண்ணி இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பேட்டி இருந்தாலுமே நான் அதான் சொல்லியிருப்பேன். எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியுது. ஆனால் படமாக பார்க்கும்போது ஒரு டோட்டாலிட்டி இருக்குல்ல, அதில் இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல. ஏன்னா நான் எல்லாம் வந்து சில சீனில் வந்து எக்ஸ்ட்ராவாக டைலாக்லாம் போட்டிருக்கேன். அதில் ரொம்ப சிலது மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காப்புல, சிலதை வந்து டெலீட் பண்ணியிருக்காப்புல. அண்ட் தட்ஸ் ஃபைன், தட்ஸ் குட் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு மட்டும்தான் அந்த விஷன் இருக்க முடியும். நான் ஒரு ஆக்டராக வந்து நான் இல்லை, அந்த படத்தில் வந்து நிறைய பேரை இம்ப்ரூவைஸ் பண்ணோம். ஆனால் என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிறாப்புல. அந்த கிளாரிட்டி இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஓகே சார், இப்போ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பர்டிகுலராக லைக் ரிமைண்ட் பண்ண முடியுமா? நீங்கள் சொன்ன டைலாக்ஸோடது ஏதாவது ஒரு சில வெர்ஷன் வச்சுருந்தது. இப்போ நீங்கள் சொன்னீங்களா எண்டாமோனேன்னு, அதில் வந்து அதோட அவர் சொல்லுவார், நான் வந்து திரும்பணும், அதோட முடிஞ்சது ஷார்ட். ஆனால் நான் திரும்பும் பொழுது அப்படின்னு அதை நான் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறேன்ல, எங்கே தப்பாக போச்சு, எப்படி இந்த விஷயம் அவருக்கு அப்படி கனெக்ட் ஆச்சுன்னு. ஓகே, அது நான் இந்த ஷாட்டில் பேக்கில் பண்ணேன். அப்புறமா தனியாக அதுக்காக ஒரு ஷாட் எடுத்தேன், க்ளோஸ் வச்சாங்க. ஓகே, இல்லை சார் நீங்கள் இது பண்ணது நல்லா இருக்குது, இந்த ஷாட்டில் பண்ணிடுங்க, இப்போ தான் ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டெப்த்தில் சசிகுமார் சார் போவார், நான் திரும்பி பண்ணுறது. இது ஒரு இம்ப்ரோவைசேஷன் விச் ஹி அக்செப்ட். ஸோ உங்களோட நுவன்சஸை அவரும் அக்செப்ட் பண்ணி அது இங்கே ஓகேவா இருக்குன்றதை வச்சு மொட்டமாடி சீனில் பார்த்தீங்கன்னா என்னமோ அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு வந்து என் பொண்ணு வந்து ஃபோனை வச்சுட்டு போகும், ஒன்றை பெற்றதுக்கு இந்த ஐஃபோன் தான் மிச்சமா அப்படின்பேன். அப்போ எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. பட் அது இதில் இல்லை, அது என்னென்னா நம்ம ஃபன் பண்ணணும்னு சொல்லி ஃபன் பண்ணுறது. ஓகே, ஸோ அந்த இடத்துக்கு ஓகேவா இருந்தது மேபி. ஆமாம், ஏன்னா அந்த கிராஃப் வந்து இங்கே கிடையாது, அந்த பசங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போக போகுது. அப்போ இது வந்து ஒரு மாதிரி ஓவர் ரைட் தான் பண்ண போகுது, ஓவர்லாப். மேபி படத்தோட இதுவாக பார்க்குறப்போ அதில் அது மேபி அதை ரிமூவ் பண்ணுறாப்புல, அது சூப்பருங்கிறான். ஓகே, ஸோ இன்னொன்று வந்து போலீஸை கூப்பிட போனால் நீங்களே. ஆமாம், அதெல்லாம் ரைட்டிங்க. ஓகே, அதில் வந்து அவங்க சௌந்தர்யா நடித்தாங்கல்ல ஒய்ஃப் கேரக்டரு, அவங்க டப்பிங்கில் போட்டது பாருங்கள், வேட்டையை வந்து அப்படிங்க அப்படின்னு கூப்பிட்டு போகப்படுது. இது அவங்க டப்பிங்கில் போடுது. ஸோ என்னென்னா எவ்ரி மொமெண்டில் இம்ப்ரோவைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை ப்ளே பண்ண விடுறாப்புல. தென் ஹி டிசைட் இந்த ஃபைனல்
எடிட்டிங், தட்ஸ் த ரைட் வே டு டூன்னு தோணுது. அப்படி தான் பண்ணணும். செம்ம லைக் உங்களோட பார்ட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டீங்க, சூப்பராக இருந்து. லைக் நீங்கள் அடிக்கடி நீங்கள் மென்ஷன் பண்ணுறப்ப ஃப்ரம் டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய விஷயங்கள் சொல்கிறத கேட்க ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக. டு ஸ்டார்ட் வித் நீங்கள் ஜூம் காலில் கதை கேட்ட விஷயம் நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் அபிஷனை பற்றி அங்கே மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு பயங்கரமான ஒரு ஹைப், அந்த ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்தது. லைக் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இட்ஸ் அ வார் ஃபிலிம் வித்தவுட் கன்ஸ் எல்லாமே இருக்குன்ற மாதிரி. இன்றைக்கி இது மச் நீடட் ஃபிலிமாக அமைஞ்சிருச்சு. ஃபார்ச்சுனேட்லி நல்லாவுமே இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ காலில் அபிஷனை பார்க்குறப்போ அந்த இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது? த கிளாரிட்டி, த எனர்ஜி. ஏன்னா நாங்கள் வந்து ஜூம் காலில் அந்த கால் வந்து அரௌண்ட் 10 o'clock நைட்டு. ஸோ ஹீ மஸ்ட் பி லைக் ஃபுல்லி டயர்ட். எனக்குமே நான் ஃபுல் டே ஒர்க் பண்ணிவிட்டு நான் 10 மணிக்கு உட்காரும் பொழுது அவ்வளோ எனர்ஜியாக அந்த ஒரு ஒரு எந்தூசியாசிசம் இருந்தது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதில் வந்து எந்த ஒரு போலித்தன்மையோ இல்லை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தோம். இஸ் ப்ரெசன்டட், ஹி வாஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் சிம்பிளாக இது இப்படி நடந்தோம் சார், அப்படி வந்தோம் சார், இப்படி நடந்தோம் சார், இந்த கேரக்டர் சார், இந்த சார், அப்படியே அந்த ஸ்டோரியை ஒரு சில இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணி காட்டினாப்புல, சில இடத்துல டைலாக்காக போச்சு, சில இடத்துல இன்ஃபர்மேஷனாக பாஸ் பண்ணுது. அப்புறம் இதெல்லாம் சொல்லிவிட்டு கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னாப்புல. எனக்கு ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். ஓகே, இதுக்கு என்னன்னு தெரியல. நான் ஒர்க் பண்ணும் பொழுது அந்த கிளாரிட்டி இருந்தது. ஓகே, என்னென்னா நான் இப்போ படம், நான் ஆக்சுவலாக மொத்தமாக படம் பார்த்தது 28ஆம் தேதி ப்ரெஸ் ஷோ போட்டாங்களா, அப்போ பார்த்தது தான். இவ்வளோ மெச்சூர்டான ஒரு ஃபிலிம் மேக்கிங், ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு எல்லா கேரக்டர்ஸுக்கும் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து ஒரு கதையை எழுதி டைரக்ட் பண்ணணுன்னா நீங்கள் லைஃப்பில் நிறைய அடிபட்டுருக்கணும், நிறைய பெயினை கிராஸ் பண்ணி வந்துடும். நான் அப்போ பேசும்பொழுது சொன்னேன், தம்பி உன் லைஃப்பில் என்ன நடந்தது, நீ என்ன இவ்வளோ மெச்சூர்டாக இருக்க, நமக்கு ஒர்க் பண்ணும் பொழுது தெரியுது, பட் டோட்டல் படம் பார்க்கும்பொழுது அது வேறு ரேஞ்சில் இருக்குது. அப்போ சொன்னால் இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நார்மல் தான் சார். நம்ம வீட்டில் அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்குறோம், மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க ஃபேமிலி, அக்கா, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல சார், இவங்கள அப்சர்வ் பண்ணாலே போதும். அப்படி தான் சார், மற்றபடி எனக்கும் நான் ஹேவ் அ ப்ளசன்ட் லைஃப் சார். ஓகே, ஸோ அதுதான் அந்த ட்ரூத்து தான். ஓகே, எனக்கு அதுவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. அவர் வந்து மேடையில் சொல்லியிருந்தார், லைக் நானும் எனக்கும் ஆசை தான் இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லணும்லாம். பட் நான் அதை கஷ்டப்படாமல் வச்சிருந்தேன் என்னுடைய அப்பாவுக்கு நன்றின்ற ஒரு அழகான ஒரு வேர்டு சொல்லியிருந்தார். அது என்ன, அந்த ஒரு ப்ரிவிலேஜை நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன், எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு வரம் தான். எங்கள் அப்பாட்ட நல்லா வச்சுருந்தாரு, நான் என் கனவு நோக்கி ஓடனே கிடச்சிச்சுன்றத ரொம்ப அழகாக அதை கன்சீவ் பண்ணி சொல்லியிருந்தார் அபிஷேக். ஐயா நீங்கள் 2 விஷயம் இருக்குது. இப்போ கிப்லி ஸ்டுடியோவில் அவரோட ஸ்டைல் வந்து வைரல் ஆச்சுல்ல, மியாசாகி ரைட். அவர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2ல் அட்டாமிக் பாம்பு போட்டு திருச்சி ஓடி வந்தவர் தான். ஆனால் லக்கீலி அவர் என்ன சொல்லிங்க, பக்கத்து வீட்டுக்கு ஃபேமிலி, அவர் ஃபேமிலி, அவங்க வீடு எல்லாமே அந்த பாம்பில் இது போயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆனால் பக்கத்து வீட்டில் அவங்களும் இதுதான், ஆனால் ஓரளவுக்கு சேஃப் அவங்க. ஸோ அவங்க ஒரு மாதம் தங்க வச்சு அவங்க பேரண்ட்ஸையும் அவரையும். ஸோ அவரோட லைஃப், அவரோட ஒர்க்கில் பார்த்திங்கன்னா நிறைய லவ் இருக்கும், நெகட்டிவ் விஷயமே இருக்காது. த சேம் டைம் இன்னொரு டைரக்டர் இருப்பார் கிப்லி ஸ்டுடியோவில், அவர் தான் வந்து கிரேவ் ஆஃப் த ஃபயர் ஃப்ளைஸ் பண்ணார். அவர் பார்த்திங்கன்னா இதே பாம்பில் 3 நாள் யாருமே இல்லாமல் நடையாக நடந்து பசி பட்னியில் கிராஸ் பண்ணி வந்திருக்காரு. அவர் எடுத்த படத்தில் பார்த்திங்கன்னா அதுவுமே ஸ்டோரி டெல்லிங் டைரக்ஷன்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் இருக்கும். ஓகே, ஏதோ ஒரு மனுஷன் நெகட்டிவாக இருப்பான். இது டிஃப்ரென்ஸ். நீங்கள் இந்த மாதிரி பியூராக ஒரு லைஃப்பை பார்க்குறதுக்கு வந்து என்ன சொல்லுங்க, கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் நிறைய டேரக்டர்ஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய ஒரு பெக்யூலரான டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் அபிஷன் மாதிரி ஒருத்தர் டெபியூ ஆகிறப்போ ரொம்ப பெரிய ஒரு ஹோப் தருது டு ஆல் த அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அபிஷன் என்ன மாதிரியான நம்பிக்கை கொடுத்துருக்காரு? எனக்கு நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜி5ல வந்து ஐலி வெப் சீரிஸ் வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸ் இன் என்டையர் தமிழ் ஓடிடி ரைட்டா. அதை எழுதுனது பார்த்திங்கன்னா முத்துக்குமார்னு சொல்லிட்டு அவர் ஒரு யங் சாப் தான். இப்போ நான் ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம், கிட்டத்தட்ட ஷார்ட் ஃபிலிம் சொல்ல முடியாது, அது வந்து டிவி ஃபிலிம் சொல்லலாம், 1 hour மூவி. ஓகே, அது வந்து நடித்து பண்ணியிருக்கேன்.
அதை டைரக்ட் பண்ணது இன்ஃபன்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பையன். அவன் விஸ்காம் ஸ்டூடெண்ட்டு. அவன் 24 வயசு தான். அவன் ஸ்கிரிப்ட் வந்து கொடுக்குறான். கொடுத்தா, தம்பி நீ தயவுசெய்து உண்மையை சொல்லு, நீ ஏதோ ஒரு நல்ல ரைட்டரோட ஷார்ட் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எழுதியிருக்க, நம்ம அவர்கிட்ட ரைட்ஸு வாங்கி பண்ணலாம், எந்த ரைட்டர்னு சொல்லு அப்படின்னா, இல்லை சார் நான் தான் சார் எழுதினேன் அப்படின்னா. இல்லை தம்பி இப்படி பண்ண முடியாதா, 24 வயசில் இவ்வளோ மெச்சூர்டாக எழுத முடியாது, உண்மையை சொல்லு. இல்லை சார் எங்கள் அம்மா வந்து வயலில் வந்து நான் அந்த களை எடுப்பாங்களா அந்த வேலை பார்த்து 20 வருஷமாக என்னையும் எங்கள் அக்காவையும் படிக்க வச்சாங்க சார். அம்மாவோட லைஃப்பை தான் நான் எழுதியிருக்கேன், அதனால இவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. ஓகே. அந்த அந்த ஃபிலிம் வந்து போன வருஷம் இஃபி கோவாவில், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா கோவாவில் இந்தியன் பனோரமா செக்ஷனில் ஸ்க்ரீன் ஆச்சு. அங்கே ஸ்க்ரீன் அவர் தான் அதோட அவார்டு. ரைட்டா? ஸோ அப்படி ஒரு கிராஃப்ட்டு, ரைட்டிங்கில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், லைஃப்பில் ஒரு இதோட வர்றாங்க. நம்ம வெறும் பப்ஜி விளையாடிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸையும் பார்க்குறோம். அட் த சேம் டைம் இந்த சைடு வரும்பொழுது வந்து அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குது. எனக்கு எங்கே பயமாக இருக்குன்னா, டே நீ 24 வயசு 25 வயசுலேயே இப்படி படம் பண்ணிட்டீங்கன்னா 40 வயசில் என்னடா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ அந்த ஒரு ஆமாம், நீங்கள் உங்கள் 20 வருஷம் லைஃப்பை நீங்கள் ஒரு படத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. இன்னும் நீங்கள் நிறைய கெயின் பண்ணணும். அது பண்ணுவாங்கன்னு வைங்களேன். ஆனால் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியர் இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் வந்த டைம்லலாம் வந்து ஒரு 10 வருஷம் சினிமாவில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்து, அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லைஃப் புரிதல் வந்து ஒரு படம் பண்ணி ஜெயிச்சு ஓகே ஆகி அடுத்த 2வது படத்தில் பெருசாக ஜெயிச்சு ஒரு லாங் ரன் இருக்கும். இப்போ 24 வயசுலேயே படம் பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்கல்ல, இவ்வளோ பெரிய ஜெயிப்பு, இவ்வளோ பெரிய ஒர்க்கு, இப்போ அவங்க மேலே அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு நம்பிக்கை பெருசாக போகும். ஆமாம். இப்போ அடுத்த படம் என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணிட முடியும், அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அந்த சேலஞ்ச் வந்து எப்படியும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ டு லைக் கம்மிங் பேக் டு டூரிஸ்ட் ஃபேமிலியோட கேஸ்டிங்காக பார்க்குறப்ப ஆர் ராகவன் பொண்ணு யோகலட்சுமியாக அவங்க நடித்த கேரக்டரோட பார்க்குற சீன்ஸும் சூப்பராக இருக்குது, முள்ளியோட பார்க்குறப்பவும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் கூட நீங்கள் ஒர்க் பண்ண சீன் உங்களுக்கு ஃபேவரட்டானது சொல்லுங்களேன். படத்தில் வந்து கமலேஷ் பண்ணது வந்து அண்ணன் வந்து லவ் ஃபெயிலியர்னு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, ஆமாம், ஐ லவ் தட். அது வந்து செம, அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் ஆகட்டும், ஹீ இஸ் ரியலி தட் ஃபன். அதே மாதிரி அவன் வந்து என்ன சொல்லுவீங்க, உங்களை கிண்டல் பண்ணு நினச்சிட்டானா உங்களை கிளின்னு கிழிச்சிருவான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸு, ஒரு ஹைட்டுக்காவது மரியாதை கொடுறா, வயசுக்கு தான் கொடுக்க மாட்டேங்கிற, ஹைட்டுக்காவது கொடுறான்னா கேட்க மாட்டான். ஹீ இஸ் ஸோ ஃபன். அது என்ன சொல்லுவீங்க, அதுதான் நான் என்ஜாய் பண்ணேன். நான் படத்தில் அவனோட கேரக்டரோட பீக் வந்து எனக்கு அதுவாக தான் இருந்தது, அந்த டான்ஸ் தான். சரி, மேபி லைக் நீங்கள் பை ப்ராக்டிஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு படம் ஒவ்வொரு ரோல் எடுக்கிறப்போ, இப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணமில் பார்த்த பக்ஸ் வந்து நம்ம மற்ற படங்களில் பார்க்க மாட்டோம். லைக் டூரிஸ்ட் ஃபேமிலி ஆர் ராகவனுக்காக நீங்கள் மேபி ஏதாவது பர்டிகுலராக பிடிச்ச ஏதாவது ஒரு மாடுலேஷன், இந்த மாதிரி நம்ம போய்க்கலாம், மேபி இந்த ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரியான மீட்டரில் நம்ம இருக்கலான்ற மாதிரி ஏதாவது ஒரு பிளானிங்? ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ஈழ தமிழில் பேசுகிறாரு அவர், கதைக்கிறீங்கன்னு சொல்கிறாரு, ஆனால் அதை நான் கேரளான்னு சொல்கிறேன். இதுதான் எனக்கு சீடு. இதை ஆடியன்ஸும் நம்பணும், முதல்ல நானும் நம்பணும். என்னங்க அவர் கதைக்கிறதும் பேசுகிறாரு, இதை போய் நான் கேரளான்னு எப்படிங்க சொல்லுவேன்? ஓகே, இது எல்லாருக்குமே தெரியுமே, ஆனால் அது எனக்கு தெரியாதுன்னு அவர் எழுதியிருக்காரு. டைரக்டர் வந்து ஒரு ரைட்டிங்கில் எழுதியிருக்காரு. முதல்ல நான் அதை பிலீவ் பண்ணணும், நான் ஓன் பண்ணணும். நீங்கள் இது வாசன் பாலா சார் தான் சொன்னார் நினைக்கிறேன், சுந்தர்சி சார் சொன்னாரா? சுந்தர்சி சார் சொன்னார் நினைக்கிறேன். ஏன்னா சில காமெடி வந்து சில ஆர்டிஸ்ட் பண்ணும்பொழுது நம்ம கைத்தட்டி ரசிப்போம். நீங்கள் அதே ஐடியாவை இன்னொரு ஆர்டிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா நம்ம ரசிக்க மாட்டோம், ஏன்னா அவங்க ஓன் பண்ணுறது கிடையாது. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, வடிவேலனாலாம் அது அவ்வளோ 100% ஓன் பண்ணுறது இருக்குல்ல, நீங்கள் அதை சொன்னால் லாஜிக்காகவே இருக்காது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் வந்து கேங்கஸில் வில்லன் வீட்டுக்கு போகிறேன், போகும்போது அவர் சார்லஸாக இருப்பார். நான் அங்கே போயிட்டு அடிக்கவா அப்படின்பேன், அவர் டேய் குனிடோ அப்படின்பாப்புல. ஸோ இந்த சிச்சுவேஷன் ஆக்சுவலாக இல்லாஜிக்கல். ஏன்னா என் கேரக்டர் ரொம்ப பயந்த கேரக்டர், அவருமே பயத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு, இந்த மொமெண்டே வராது. ஆனால் அவர் சுந்தர்சி சார் சொன்னதாக தான், இதை நீங்கள் ஓன் பண்ணுனா தான் அது ஆடியன்ஸுக்கு வந்து காமெடியாக கன்வெர்ட் ஆகும். நீங்கள் ஓன் பண்ணலை, நீங்கள் பிலீவ் பண்ணலைன்னா அது உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் ஆகுங்க, அதுக்கு டைம் எடுத்துக்கோங்க.
ஆனால் கன்வின்ஸ் ஆகிட்டு வந்து பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். பண்ணால் கரெக்டு தான். பட் லாஜிக்கலாக பார்த்தா அது லாஜிக்காக கிடையாது. நான் வரும்பொழுதே பயத்தில் தான் வரேன், ஐயோ அவங்க கூப்பிட்றானுங்களே அப்படின்னு. ஸோ என்னென்னா அதுதான் அந்த அந்த ஓன் பண்ணணும். ஓகே, ஓன் பண்ணணும். ஸோ இந்த கேரக்டர் என்ன கிராஃபில் இருக்குது, இப்போ வந்து போலீஸை கூப்பிடுங்க அப்படியா, நான் ரொம்ப பயந்த இடம் அதான். ஏன்னா அது வந்து அது என்ன சொல்லுங்க, ரொம்ப ரிஸ்கான இடம். ஆடியன்ஸ் வந்து இதெல்லாம் காமெடியாடா, என்ன அவரே தான் போலீஸ் அப்புறம் எப்படி அப்படின்னு ஈஸியாக வந்து அந்த அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் பிலீஃப் இருக்குல்ல, அது கட்டாயிரும். ஓகே, நீங்கள் காமெடி பண்ணலாம், அதுக்காக இப்படியெல்லாம் பேசி காமெடி பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அப்போ அந்த சீன் பண்ணும்பொழுது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். இது முதல்ல நம்ம இதை வந்து ரொம்ப அந்த ஜோனில் பண்ணிடணும். அந்த டைமிங் தான் அது. நான் பேசணும், அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் பேசுவாங்க, சசிகுமார் சார் வந்து சொல்லுவார். அதுக்கு நான் அது பில்லியன்ஸ் வந்து ரைட்டிங்லேயும் இருக்குது, டைரக்ஷன்லேயும் இருக்குது. பட் பயங்கர ரிஸ்கான இடம். சின்ன ஜோக் ஒர்க் ஆகலைன்னு வைங்களேன், டோட்டல் சீனே படுத்துறோம். ஏன்னா அதுதான் வந்து லாஃபரை க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீன் ஃபன்னாக மாறிடும். ஆனால் இந்த இடம் கிக் ஆகலைன்னா, டிகர் ஆகலைன்னா டோட்டல் சீன் வந்து ஆமாம் முன்ன பின்ன எடுக்கிறது ஜஸ்டிஃபைங் இல்லாமல் ஆகிடும். ஸோ அப்போ அதோட இம்பேக்டை புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சிம்ரன் மேம் இருக்காங்க, சசி சார் இருக்காரு, சௌந்தர்யா அவங்க இருந்தாங்க, யோகலட்சுமி, மிதுன், கமலேஷ். வாட் எல்ஸ் வி வாண்ட் ஃபார் அ சீன் லைக் தட்? ஸோ மேபி நீங்கள் சொல்கிறது வந்து திஸ் மேக் சென்ஸ். ஆக்சுவலாக ஒரு கேரக்டருக்காக இப்படி ரெடி ஆகிக்கிட்டா பெட்டர். அந்த கேரக்டர் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டா அது 6 ராகம்னாலும் பண்ண முடியும். எந்த கேரக்டர் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் அந்த கேரக்டராக மாறி நீங்கள் அதை பண்ணிக்க முடியும். பட் தேங்க்யூ ஸோ மச். அது ரிலேட்டடாக நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலேட்டடாக ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயத்துக்கு அண்ட் வாழ்த்துக்கள். படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கூட ரெட்ரோ ரிலீஸ் ஆகிருந்தாலும் இந்த படம் இன்னும் அதிகப்படியாக பேசப்படுறதை பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பி. உங்கள் ரோலில் பயங்கரமாக பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். லவ் யூ சார். தேங்க்யூ சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.